Hi everyone, this is Al from Joes IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ சிவில் இன்ஜினியரிங்கான ஃபுல் ஃபார்முலா செக்மெண்ட்டாக தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபார்முலா சீரீஸில் உள்ள ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தா காம்படிட்டிவ் எக்ஸாம் போதுமானா 200% ஏன்னா இதை தாண்டி வேறு ஃபார்முலாவே நீங்கள் பார்க்க வேணாம். டாப் டு பாட்டம் ஃபுல் ஃபார்முலாவுமே வந்து சப்ஜெக்ட் வைஸாக சப்ஜெக்ட் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஜியோ டெக்னிக்கல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 20 ஃபார்முலா ஷீட்ஸ் ஜியோ டெக்னிக்கல் பக்காவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கோம்னா எஸ்டர்டே வந்து சர்வேயோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஷீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து சர்வேயோட செகண்ட் ஃபார்முலா ஷீட். ஓகேவா, இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்டோட அனலைசிஸ் எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நார்மலாக இந்த எல்லா ஃபார்முலாஸுமே நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதி ஒரு ஆர்டர் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும். இதை உங்களுக்கு எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அகைன் சொல்லி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார்முலா செக்மெண்ட்டில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஜோஸ் ஃபார்முலா ஷீட் நம்பர் நீங்கள் 22 பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஷீட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அடுத்த ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியாமல் இந்த சீரியஸ் நம்ம கொண்டு போகணுமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஃபர்தராக வந்து அப்போ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்க கரெக்டான வேலை தான் நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா இது எனக்கு படிக்கிறதுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு இது எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணும் போது தான் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் யோசிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அப்போ நம்ம கண்டினியூஸாக அந்த இதை ஸ்கிப் பண்ணாமல் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்க முடியும். ஓகேவா, அதனால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுற குரூப்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்மளை மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் படிக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. இதை நம்ம அனலைசிஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு தரமான காம்படிஷனாக எல்லாருமே வந்து கரெக்டாக காம்படிட் பண்ணி உள்ளே போய்ட்டு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேப்பா, வாங்க ஃபார்முலா ஷீட்குள்ளே போகலாம். ஜோஸ் ஃபார்முலா ஷீட் நம்பர் 22 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்வெர்ட் டேப்பில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னா நிக்கல் 36%. இது ஒரு டைம் கேட்ட பிவைக்யூ கொஸ்டின்பா. நிக்கல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 36% இருக்கும். ஸ்டீல் வந்து 64% இருக்கும். இன்வெர்ட் டேப்பில் என்ன எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நிக்கல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், ஸ்டீல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. நிக்கல் ரெண்டுமே சேர்ந்து தான் இன்வெர்ட் டேப் ரெண்டுமே சேர்ந்து தான் மேக் பண்ணியிருப்பாங்க. நிக்கல் வந்து 36% இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீல் வந்து 64% இருக்கும். இன்னொரு டைம் நிக்கல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், நிற்கிறது 36 டைம் நிற்கிறோம் அப்படின்னு 36 டைம் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீல் வந்து பேலன்ஸ் 100ல் 64 டைம்ஸ் வந்து ஸ்டீல் இருக்கும். கிளியரா? ரெண்டாவது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னா பெஞ்ச் மார்க் ஆர் ஆர்எல் ப்ளஸ் பேக் சைடு. பெஞ்ச் மார்க் ஆர் ஆர்எல் ப்ளஸ் பேக் சைடு. பெஞ்ச் மார்க் அல்லது ஆர்எல் ரெடியூஸ்ட் லெவல் ப்ளஸ் பேக் சைடு தான் சொல்லுவாங்க ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க, HI அப்படி டினோட் பண்ணுவாங்க. பெஞ்ச் மார்க் அல்லது ஆர்எல் ப்ளஸ் பேக் சைடு. ஓகேவா, தேர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெடியூஸ்டு லெவல் அப்படிங்கிறத RLன்னு டினோட் பண்ணுவாங்க. ரெடியூஸ்டு லெவல் என்ன, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் 4 சைடு. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் 4 சைடு. இந்த 3 மட்டும் வந்து ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இன்வெர்ட் டைப்பில் என்னென்ன இருக்கும், நிக்கலும் ஸ்டீலும் இருக்கும். நிக்கல் 36%, ஸ்டீல் வந்து 64%. ஓகேவா, அடுத்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க, HIன்னு டினோட் பண்ணுவாங்க. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா பெஞ்ச் மார்க் அல்லது RL ப்ளஸ் பேக் சைடு. முடிஞ்சா? தேர்ட் என்னது ரெடியூஸ் லெவல். RL அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் 4 சைடு. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் 4 சைடு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 2 அரித்மெட்டிக் செக் பார்ப்போம். ஒன்று வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடுக்கு அரித்மெட்டிக் செக்கு, இன்னொன்று வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடுக்கு அரித்மெட்டிக் செக் பார்ப்போம். ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் அரித்மெட்டிக் செக் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் 4 சைடு ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபால் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல். இதெல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க இது அரித்மெட்டிக் ரைஸ் அண்ட் ஃபாலுக்கு மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் சொல்லலாமா, அரித்மெட்டிக் செக் ஃபார் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் back side minus summation of 4 side equal to summation of rise minus summation of fall equal to last RL minus first RL. clear ah? அடுத்து fifth height of instrument மெத்தடுக்கு arithmetic check என்ன அப்படின்னா summation of back side minus summation of both side equal to last RL minus first RL. rise and fall வராது. அவ்வளவுதான். இந்த 5 இன்னொரு டைம் ரீகால் பண்ணலாமா? இன்வெர்ட் டேப்பில் என்னென்ன இருக்கும், நிக்கலும் ஸ்டீல் இருக்கும். நிக்கல் 36%, ஸ்டீல் வந்து 64%. ஓகேவா, அதுக்கடுத்து என்னது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க, HIன்னு டினோட் பண்ணுவாங்க. பேக் சைட் அல்லது RL ப்ளஸ் மைனஸ் பேக் சைடுன்னு சொல்லுவாங்க. பெஞ்ச் மார்க்கு அல்லது RL ப்ளஸ் பேக் சைடு. அதுக்கப்புறம் என்னது ரெடியூஸ் லெவல். RL அப்படின்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் 4 சைடு. அடுத்து 2 அரித்மெட்டிக் செக் பார்ப்போம்.
ஒன்று ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடுக்கு அரித்மெட்டிக் என்னன்னா சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபால் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆரல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆரல். அதுக்கடுத்து ஃபிஃப்த் என்னது அரித்மெட்டிக் செக் ஃபார் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட். அதுக்கு என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் லாஸ்ட் ஆரல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆரல். அவ்வளோதான். இந்த 5 தோன்ஸ் அப்படியே ரீகால் பண்ணிடுங்கப்பா. ரீகால் பண்ணிட்டு 6th போகலாம். ஃபார்முலா பார்க்க போகிறோம். 6th ஃபார்முலா என்ன அப்படின்னா கர்வேச்சர் கரெக்ஷன். கர்வேச்சர் கரெக்ஷன் அப்படி டினோட் பண்ணுவாங்க. கரெக்ஷன் அப்படிங்கிறது சி, கர்வேச்சர் அப்படிங்கிறது சி. அப்போ சி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 2r மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 2r. டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ். ஓகேவா? இதே ஃபார்முலாவை இந்த 1/2 இதெல்லாம் அடிச்சோம்னா என்ன வரும்? மைனஸ் 0.078 டி ஸ்கொயர். இந்த ஆர் வேல்யூ இருக்குமா? ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் போட்டாங்கன்னா 0.0785 டி ஸ்கொயர். இன்னொரு டைம் 0.0785 டி ஸ்கொயர். இன்னொரு டைம் சொல்லலாமா? கர்வேச்சர் கரெக்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்? சின்னு டினோட் பண்ணுவோம். மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 2r. ஓகேவா? அதுக்கப்புறம் அது ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் மைனஸ் 0.07855 டி ஸ்கொயர் மைனஸ் 0.0785 டி ஸ்கொயர். ஓகேவா? 785 அது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 7th ஃபார்முலா ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன். கரெக்ஷன்னா சி, ரிஃப்ராக்ஷன் ஆர். சிஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். 1/7 டி ஸ்கொயர் பை 2r. இங்கே ஒன்றுமே இல்லைல்ல, இந்த மைனஸ் எடுக்கிறோம், அதனால் இங்கே 1/7 ஆட் பண்ணுறோம் வச்சுங்க. ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் அப்படிங்கிறது மைனஸ் எடுக்கிறதுனால இங்கே 1/7 ஆட் பண்ணுறோம். அப்போ 1/7 டி ஸ்கொயர் டிவைட் பை 2r. இதை எடுத்தோம் அப்படின்னா 1/7 ஆஃப் சிசின்னு எடுத்துக்கலாமா? 1/7 ஆஃப் சிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ தானே, அதனால் 1/7 ஆஃப் சிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன். ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சிஆர் ஈக்குவல் டு இது அப்படியே இந்த ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 0.01121 டி ஸ்கொயர். 0.01121 டி ஸ்கொயர். 1121 டி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 0.01121 டி ஸ்கொயர். இன்னொரு டைம் இந்த 3 ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? கர்வேச்சர் கரெக்ஷன் சின்னு டினோட் பண்ணுவாங்க. மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 2r. அல்லது அது ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஆர் ரேடியஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 6370 சம்திங் வரும் கிலோமீட்டர். அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 0.0785 டி ஸ்கொயர். கிளியரா? டிங்கிறது டிஸ்டன்ஸ், ஆருங்கிறது ரேடியஸ். முடிஞ்சா? அடுத்து ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன். ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் அப்படின்னா சிஆர் டினோட் பண்ணுவாங்க. 1/7 ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை 2r. அந்த டி ஸ்கொயர் பை 2r அப்படிங்கிறது நமக்கு என்னது? சிசியில் பார்த்தோமா, அதனால் 1/7 சிசின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை அந்த ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0.01121 டி ஸ்கொயர். கிளியரா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 22. அதை மொத்தம் 8 ஃபார்முலாஸ் பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிறது இன்வெர்ட் டைப்பில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா நிக்கல் மற்றும் ஸ்டீல். நிக்கல் 36%, ஸ்டீல் வந்து 64%. ஃபஸ்ட்டு கிளியரா? ரெண்டாவது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஹெச்ஐன் டினோட் பண்ணுவாங்க. பெஞ்ச் மார்க் அல்லது ஆர்எல் ப்ளஸ் பேக் சைட். கிளியரா? தேர்ட் என்னது? ரெடியூஸ் லெவல். ரெடியூஸ் லெவல்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் ஃபோர் சைட். 4th 5th என்னது? அரித்மெட்டிக் செக். 4th வந்து அரித்மெட்டிக் செக் ஃபார் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபால் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆரல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆரல். முடிஞ்சா? அடுத்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடுக்கு அரித்மெட்டிக் செக் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆரல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆரல். கிளியரா? 5 முடிஞ்சு. ஆறாவது கர்வேச்சர் கரெக்ஷன் சிசி. சிசினா என்ன? மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 2r அல்லது மைனஸ் 0.0785 டி ஸ்கொயர். டிங்கிறது என்னது? டிஸ்டன்ஸு, ஆருங்கிறது ரேடியஸ். கிளியரா? அடுத்து கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் சிஆர்னு நம்ம டினோட் பண்ணுவோம். 1/7 ஆஃப் டி ஸ்கொயர் பை 2r. அந்த டி ஸ்கொயர் பை 2r என்ன பண்ணலாம்? சிசின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கீழே அதே ஃபார்முலாவை ஆர் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா 0.01121 டி ஸ்கொயர். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஒரு நாள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணாமல் தூங்காதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச்.